மட்டும் முக்கியமான பாயிண்ட் வந்து நீங்க லோன் போடுறதா இருந்தா லாங் டேர்ம்க்கு வந்து லோன் வந்து போடாதீங்க. நீங்க வந்து இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ வந்து 10 லட்ச ரூபா வந்து ஒருத்தர் ரமேஷ் ஒருத்தர் லோன் வாங்குறாரு, சுரேஷ் ஒருத்தர் 10 லட்ச ரூபா லோன் வாங்குறாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் பேங்க்ல நீங்க வந்து வாங்குறீங்க 7.50 இல்ல 7.7 சம்திங் வாங்குறாங்கன்னா இவர் வந்து 25 வருஷத்துக்கு வந்து லோன் வாங்குறாரு, இவர் வந்து 20 வருஷத்துக்கு தான் லோன் வாங்குறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த 50 லட்சம் ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்க வந்து 7.5% அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ 10 லட்ச ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா 75,050 ரூபாய். அதாவது நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், 1 லட்ச ரூபாய் லோன் வாங்கினா 7,500 வந்து உங்களுக்கு வந்து வட்டி 1 லட்ச ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லி பக்கத்துல நீங்க இந்த 15 வருஷத்துக்குள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி இஎம்ஐ அமௌண்ட் ஒரு 2,000 ரூபாய் 3,000 கொஞ்சம் எக்ஸஸா வரும். இப்போ இவங்க 4,000 ரூபாய் மந்த்லி வந்து இஎம்ஐ கட்டுறாங்கன்னா இவங்க வந்து 4,000 ரூபாய் கட்டுறதுக்கு பதிலாக இவங்க வந்து பாத்தீங்கன்னா 4,700 4,500 அந்த ரேஞ்சில இருந்து கட்டுவாங்க. கொஞ்சம் அமௌண்ட் டிஃப்ரெண்டா கட்டுவாங்க. ஆனா இவங்களுக்கு வந்து ஓவராலா நீங்க கணக்கு பண்ணிச்சுல நீங்க 50 லட்ச ரூபாய் லோனுக்கு வட்டி மட்டுமே 75,000 ரூபாய். அப்ப வந்து 1,75,000 வந்து நீங்க வந்து பேங்க் திருப்பதா இருக்கும். இதே நீங்க வந்து ஒரு 15 வருஷம் ஒரு 10 வருஷம் முன்னபடி நீங்க சாப்பிட்டா வந்து நீங்க வந்து இயர் கம்மியா போட்டு இஎம்ஐ அதிகமா போட்டீங்கன்னா நீங்க இந்த 1,25,00,000 1.25 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1க்குள்ள முடியும் 25 லட்சம் உங்களுக்கு சேவ் ஆகும். அதாவது இயர் கம்மியாக கம்மியாக உங்களுக்கு வந்து இந்த லோனோட வட்டியோட அமௌண்ட் வந்து குறையும்.